தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலக உதவியாளருக்கான வேலை பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இல்லை வந்து நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் டிப்ளமா 10th முடிச்சு டிப்ளமா பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ பண்ணிங்க, இல்லை நீங்கள் ஐடிஐ மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். குறைஞ்சபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சினாலுமே எந்தவித கவலையும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்புக்கு 15,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 15,000 அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து குறையாக வந்து எடை போடாதீங்க. ஏன்னா அலுவலக உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எப்போயா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசாங்கம் வந்து இந்த ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாப் கிடைச்சினா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைனாலுமே சரி உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி, அதாவது சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே சரி உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது, எந்த வித தேர்வுமே வந்து கிடையாது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பில் எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், அந்த ஜாப்பில் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். முடிஞ்சளவு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரியும். அப்போ தான் உங்களால் வந்து தெளிவாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்ட் ஸ்பான்சர்ஷிப் ரிசர்ச், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெட்ராஸ், சென்னை 6,36,000 இந்த அட்ரஸில், அதாவது இந்த இதுலேருந்து தான் பார்த்தீங்க, இந்த நிறுவனத்துலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான லிங்க்குமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆன்லைன் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணாலே போதும், நீங்கள் எல்லாமே ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஜாப்பில் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும், இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு ஜாப்புக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் இருக்குது, என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான ஜாப் போஸ்டிங் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் இல்லைனா ஃபெயில் ஆகிருந்தால் கூட ஓகே தான். ஸோ சில பேர் வந்து ப்ரோ நான் ஃபெயில் ஆயிருப்பேனே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்களே தெளிவாக பாருங்கள், 10th பாஸ் ஆர் 12th பாஸ் ஆர் ஃபெயில். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 12ஆம் வகுப்பில் நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தால் கூட பிரச்சனையே வந்து கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13,000 தரணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ வீடியோட ஸ்டார்டிங்கில் 15ன்னு சொல்லியிருக்கீங்களே, பட் இதில் 13 தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். கீழே பாருங்கள், பேஸ்டு ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கிடையாது. அவங்க இன்டர்வியூ அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கு டைமில் அந்த ஒர்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். உங்களோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க நோட் பண்ணி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் மட்டும் நீங்கள் ஒழுங்காக பார்த்தாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சேலரியே வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? பேசிக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறது, அந்த மாதிரி பேசிக்காக வந்து ஒரு கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த ஜாப்பை வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
ஃபில்லிங் அண்ட் ஆர்கனைசேஷன் டாக்குமெண்ட், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வரும், அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ் இருப்பாங்களே, அதாவது ஆஃபீஸர்ஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய விசிட்டர், அதாவது ஒரு விஐபியாக இருப்பாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி வரவேற்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு என்கொயரிஸ் என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆர்கனைசேஷன் மீட்டிங் அண்ட் ஈவெண்ட், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேனேஜிங் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், அதாவது ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்லாம் அங்கே ஆஃபீஸ் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும் தெரியுமா, அந்த பொருட்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸ் கிளீனிங் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், அதாவது ஆஃபீஸில் இருக்க எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் டீம் என்விரான்மெண்ட், அதாவது டீம் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு. இந்த ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அவங்க வந்து தெளிவாக எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இதை பற்றி எந்த நாலேஜும் இருக்காது. ஸோ தெளிவாக எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை நீங்கள் அப்படியே நீங்கள் டிட்டோவாக நீங்கள் பண்ண போகிறீங்க. இது மட்டும் தான் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே போதும். அவங்க சொன்ன மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், சேலரியும் அதிகமாகும். அதே நேரத்தில் உங்களோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட டோட்டலாக இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாருங்க, 3rd பேராகிராஃபில் இருக்க பாருங்க, கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஆன்லைன் த வெப்சைட் சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு லிங்க் மாதிரி இருக்குல்ல, அது லிங்க் தான் இது. உங்களுக்கு பிடிஎஃப்லேயே வந்து லிங்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இது மேலே வச்சு ஒரு கிளிக் மட்டும் நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இதில் என்ன ஜாப் போஸ்டிங் சொல்லியிருக்கோமோ அந்த ஜாப் போஸ்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல, அதாவது ரேண்டமாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இதில் என்ன ஜாப் போஸ்டிங் சொல்லியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த ஜாப் போஸ்டிங் தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஜாப் போஸ்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, உங்களோட யூசர் நேமு, உங்களுக்கான இமெயில் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு நீங்கள் கீழே கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு சைன் அப் ஆயிரும். நெக்ஸ்ட் லாகின் அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பேஜுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ, என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே இந்த பேஜுக்கு உங்களால் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயுமே நார்மல் ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஜாப் நம்மள கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜாப்புக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க. நீங்கள் ரேண்டமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஜாப்க்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 18/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் நோட்டிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.